என்னடா இது சங்கிலி கருப்பே இன்னைக்கு நீ நான் பார்த்துறேன்டி. ஏய் கௌதம், ஹலோ ஹலோ. என்ன என்னண்ணா? டோர் லாக் ஆயிடுச்சு. தள்ளு. வந்துட வந்து அசிங்கப்படுத்து பேர். என்ன பாக்குற? செக்யூரிட்டி கால் பண்ணு. ம் அண்ணா டோர் லாக் ஆயிடுச்சு, சீக்கிரமாக திறந்து விடுங்க. தேவையில்லாத கிட்டலாம் பேசிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கு. இதே அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க, திரும்ப சொல்லுங்க. தம்பி, டோர் லாக் ஆயிடுச்சு. அது சென்சார் டோருங்கிறனால ஆளுங்க நாளைக்கு காலைல தான் வந்து எடுப்பாங்களாம். இன்னைக்கு ஒரு நைட் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க சொல்லி ஆனந்த் சார் சொன்னார். பார்த்துக்குங்க. ஐயோ, இவ கூட ஒரு நாள் ராத்திரியா? டேய், எல்லாமே உன்னாலதான்டா. ஏயா? ஹலோ, நான் உங்க கூட வேலை பார்க்குற கோலிக், சரியா? கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க. ஃபாலோ பண்ற உனக்குலாம் என்னடா மரியாதை? ஃபாலோ பண்றேனா? ஆமா, பின்ன உன் ஒர்க் முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது? உனக்கு இங்க என்னடா வேலை? ஏய் சி, 2 நாள் லீவ் போட்டேன். பெண்டிங்ல இருக்க ஒர்க்லாம் முடிக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. உடனே சரி அதை விடு. நீ கிளம்பாம இன்னும் என்ன பண்ணிருக்க? அது ஃபைல்ஸ்லாம் செக் பண்ணிட்டு இருந்தேன். செக் பண்ணல, ரீசெக் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சப்ப மூஞ்சி ஆனதை கரெக்ட் பண்றதுக்கு ஒரு வாட்டி செக் பண்ண பார்த்தாதா? வாட்? செய்யற வேலையை ஒழுங்கா செய்யணும்னு நினைக்கிறேன். அது தப்பா? கெரியர் பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்லாதவெல்லாம் பெருசா பேச வந்துட்டோம். ஓ, அந்த ஆனந்த் பத்தி சொன்னோடனே கோவம் வருதோ? சீ, நீ இன்னும் மாறவே இல்லைல்ல. ஏய், எங்கடி போற? உன்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்றதுக்கு நான் ஆனந்த் சார் கொடுத்த ஒர்க்கையாவது முடிப்பேன். ஏய் பைத்தியம் சார், தயவு செஞ்சு நீங்க வந்து காப்பாத்துங்க ப்ளீஸ். இவ கூட என்னால இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது சார். ஏன்னா அது செல்ஃப் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு சமம். ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு நீங்க வெளியே கொண்டு போங்க சார். இதுக்கு மேல இங்க தான் தூக்கு போன்னு செத்துருவேன் சார். என்ன நம்பி ஒரு குடும்பம் இருக்கு சார். இந்த ஆபீஸ்க்காக எவ்வளவு பண்ணிருக்கேன். அவ சரியான சைக்கோ சார். அப்பப்ப தன்னை பெருமையா அதுவே பேசிக்கும். இவ்வளவு ஏன் அவ குடும்பத்தாளுங்களாலேயே அவளை சமாளிக்க முடியாது சார். இப்படி ஒரு மென்டல் ஆபீஸ்ல செலக்ட் பண்ணதுக்கு கோயில் கட்டி கும்பிடலாம் சொல்ல வந்த வந்துட்டீங்க. அது அடுத்த சீசன் பிக் பாஸ் போலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதான் பேசி ப்ராக்டிஸ். என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சார்ஜர் இருக்கா? சார்ஜரா? ஐஃபோன் தானே உண்டு. எந்த ஆண்ட்ராய்டு? பரவாயில்ல, எந்தில் பேசிக்கோ. இல்ல, வீட்டுக்கு ஃபோன் பண்ணும். வீட்டுக்கு தானே? உங்க அம்மா நம்பர் இருக்கு. இருக்கு, ஆனா அவங்க எல்லாரும் ஃபோன் வந்து நான் பிளாக் பண்ணிட்டேனே. பிளாக் பண்ணிட்டியா? ஏன்? ஆமா, நீ நம்ம போட்டோஸ்லாம் வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணனா? பிளாக்மெயிலா? ஏண்டி என்ன அவ்வளோ சீப்பாக நினச்சா? சரி, ஃபோனை கொடு, நான் ஆனந்த் சார் கால் பண்ணும். ஆனந்து டா போ. ஆல்சோ இந்த கேமராக்கெலாம் நம்ம பேசுறதெல்லாம் கேட்கும். கேட்குமா? அப்போ வெளியே பேசினது அதுவும் கேட்கும். அதுவும் கேட்குமா? ஐயோ ஆனந்த் சார், அது வெளியே பேசினது நான் இல்லை, ஏஐ. போன வாரம் கூட நீங்கள் என்ன திட்டுற மாதிரி வீடியோ வந்துச்சு. இது முதல்ல கட் பண்ணு. இரிட்டேட் ஆகுது. இரிட்டேட் ஆகுது? நீ பண்ண தானே ஆகும். அவ்வளோ கஷ்டமா இருக்குன்னா ஏன் வச்சிருக்க? மாத்து. மாத்துறேன், உடனே மாத்துறேன்.
யாரு? அம்மா. பேசிட்டு தரவா? ம். ஹலோ மா, இங்கே ஆஃபீஸில் டோர் லாக் ஆகி மாட்டிட்டம்மா உள்ள. ஐயோ மாமாம்மா, எடுத்தோடனே கத்தாதம்மா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலைல வந்துடுறேன். கூட ஒரு பையன் இருக்கான். பேரா? அது அஸ்வின். புது பையன்மா, நேற்று தான் ஜாயின் பண்ணான். ஓம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, காலைல வந்துடுறேன். நீ சாப்பிட்டு தூங்கு, சரியா? வைக்கிறேன். அம்மா பயந்துட்டாங்க. ஹலோ அம்மா, நீ இன்னும் ரிங்டோன் மாத்தலையா? இல்லை, ஏன்? மாற்றணும்னு தோணல. என்ன எல்லா ஃபோன்லையும் பிளாக் பண்ணிட்டேன்னு சொன்னேன், அப்புறம் அம்மா ஃபோனில் மட்டும் எப்படி? அதெல்லாம் பிளாக் பண்ணல. ஏதோ பெண்டிங் ஒர்க் இருக்குன்னா போலையா? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். போர் அடிக்குது. ட்ரூத் ஆர்டர் விளையாடலாமா? ட்ரூத் ஆர் டேரா? அம்மா தாயே, அது மட்டும் வேணாம், விட்டு. ஏன் வேணாம்? ஜாலியா இருக்கும், வா. இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஆனால் நான் வரல. போடா பயந்தாங்கோலி. பயந்தாங்கோலியா? ஏய், யாரு பயந்தாங்கோலி? வா விளாட்லாம், வா பார்த்துக்கலாம். ரெடி? சரி, நீ ஃபர்ஸ்ட் கேளு. நீயும் ஆனந்த் சாரும் டேட் பண்றீங்களா? எப்படிரா? இதான் கேட்கணும்னு யோசிச்சு வச்சிருப்பியா? சொல்லு. இல்லடா, ஆன் சைட் போகணும்ல, அதுக்கு அவர் ரெஃபர் பண்ணாதான் வேலை நடக்கும். அதான் அவர்கிட்ட கொஞ்சம் சிரிச்சு பேசிட்டு இருக்கேன். அவர் தான் ஃப்ளர்ட் பண்ணுவாரு, நான் இல்லை. சரி, இப்போ நீ கேளு. நீ யாராவது பாக்குறியா? யாரு? உன்னதான். இல்லடா, அப்போ கேக்கல, இப்போ. இப்போ உன்னதான் பாக்குறேன். இப்போ உன் டர்ன். இப்போ டேர். உன் ஃபோனில் என் நம்பரை பிளாக்ல இருந்து எடு. நான் அடிக்கடி கூப்பிடுவேன், நீ பிளாக்ல இருந்து எடுத்தியா இல்லையான்னு பார்க்கறதுக்காக. உனக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன், ஆனால் பிளாக்ல இருந்து மட்டும் எடு. ஒரு மாதிரி இருக்கு. சரி, சார்ஜ் போட்ட உடனே முதல் வேலையா அதை பண்றேன். இப்போ என் டர்ன். சாரி கேளு. ஆமா, எத்தனை வாட்டி நான் திட்டி அள வச்சிருக்கேன், அதுக்குதான் கேளு. சாரி. சாரி. பா, உன் வாயிலிருந்து கேட்க எப்படி இருக்கு. ஓகே ஓகே, அடுத்தடுத்து. நீ ஏன் என்னை விட்டு போன? நீ எத்தனை வாட்டி கேட்டாலும் அதே பதில் தான். உன் கோவம் தான் காரணம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அப்படி கோவப்படுவேன். எதுக்கு அவ்வளவு கோவம்? மூஞ்சி அப்ப பார்க்கணுமே, இவ்வளவு பயமா இருக்கும், விட்டா அடிச்சிருவேன். ஏதாச்சும் ஒண்ணு சொன்னா ஏத்துக்கவே மாட்டேன். உனக்குதான் எல்லாம் தெரியும்னு பேசுவேன், புட்டுங்கி மாதிரி. புடிங்க? ஏய், யாரு புடிங்க? நீ உஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பேசிட்டே இருப்ப, நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? பாத்தியா பாத்தியா, இப்ப கூட ஏத்துக்கவே மாட்டேங்கிற. இதான் உன் பிரச்சனை.
உன்னை யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது. நீ மட்டும் ஒழுங்கா? உனக்கு ஆன்சர் பண்ணா நீ போ, என்னைய ஃபோர்ஸ் பண்ற? அது எப்படி கௌதம்? இந்த ஆபீஸ்ல இருக்க எல்லாரோட அதிகபட்ச ஆசையை யூகே போய் செட்டில் ஆனோன்றதான். யூகே போனா நமக்கு தானே நல்லது. அது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது? ஐஷு, ஆன் சைட் போகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் போங்க. நானும் அப்படிதான் இருக்கணும்னு என்னையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவங்க போகணுமா வேணாமான்றது அவங்க சாய்ஸ். எனக்கு எங்க ஃபேமிலி இருக்கு, அவங்கள யார் பார்த்துப்பா? ஓ, எங்களுக்கு மட்டும் இல்லைல்ல, நாங்க என்ன அண்ணாதையா? உனக்கு உன் ஃபேமிலி மேல அக்கறை இல்லைன்னா அதுக்கு நான் என்ன பண்றது? ஆமாண்டா, எனக்கு தான் அக்கறை இல்லை. ஆனா உனக்கு உன் ஃபேமிலி மேல அக்கறை இருந்தா நீ யூகே போய் நல்லா சம்பாரிச்சு அவங்களை நல்லா பார்த்துப்ப. You're such a loser, கௌதம். ஏய், நீ இன்னும் மாறவே இல்லைல்ல. சாரி. எதுக்கு சாரி? நம்ம என்ன லவ்வர்ஸா? அப்புறம் ஏன் சண்டை போட்டுக்கிறோம்? நீ சொன்னது கரெக்டு தான். நான் யார் உன்னை ஃபோர்ஸ் பண்றதுக்கு? அது ஓன் சாய்ஸ். சரி விடு. விட்டா அடிச்சிருப்பல. பின்ன நீ ஒரு லூசரு, ஃபேமிலி பத்தி அக்கறை இல்லாதவன் சொன்னா கோவம் வராம? ஓ, சார் வேற என்ன சொல்லுவாங்க? ஃபேமிலிக்காக உசிரியை கொடுக்குறவர்னா? என்னாச்சு? பார்த்தா தெரியல, குளிருது. குளிருதா? இதை முன்னாடியே சொல்லக்கூடாதா? கை கொடு கொடு. நல்லா இப்படி ரப் பண்ணா ஹீட்டா இருக்கா? அந்த கை கொடு. பேசிக். இப்போனா இது வாமா. இப்போ இந்த ரெண்டு பாமையும் நல்லா இப்படி ரப் பண்ணி கிட்ட வா. இப்படி கணத்தில் வச்சோம்னா ஒரு ஷர்ட் இருக்கு, நான் அதை எடுத்துட்டு வரேன். இரு, நான் ஹெல்ப். இல்ல, நானே பாத்துக்கிறேன். ஹாட் வாட்டர் வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வரேன். பசிக்குது. ஒண்ணுதான் இருக்கு. ஏய், எனக்கும் பசிக்குது. ஏய், நீ தானே எப்பவுமே சொல்லுவ லேடிஸ் ஃபர்ஸ்ட்னு. கொடு. சாப்பாடு விஷயத்துல எல்லாரும் ஃபர்ஸ்ட் தான். கொடு. அதெல்லாம் இல்ல, எனக்கு தான் பசிக்குது. நான் தான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். சாப்பிடு, நல்லா சாப்பிடு. நல்லா தின்ன வேண்டியது, கேட்டா ஃபுட்டின்னு சொல்றது. தின்னு தின்னு.
சாரி. எதுக்கு? எல்லாருக்கும் ஒரே மாதிரி கோல்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. நான் தான் உன்னை புரிஞ்சுக்கல. உன் ஃபேமிலி சுச்சுவேஷன் வேறு, என் ஃபேமிலி சுச்சுவேஷன் வேறு இல்லை. நீ சொன்னது கரெக்ட் தான். நீ இங்கே இருக்கிறது தான் சரி. தேங்க்ஸ். கவரையும் சேர்த்து தின்னு. இந்த மாதிரி டேபிள் ஒன்று வீட்டுக்கு வாங்கணும்னு பார்க்குறேன், கிடைக்க மாட்டேங்குது. நீ யாரையாவது பார்க்குறியா? ஆமாம், ஷிட். பிரதினவ் கோவமே பட மாட்டான். ஸோ கூல். செம்ம ஸ்வீட்டில். கூல் கூல், நைஸ். எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளம் அதெல்லாம் இல்லை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கேட்கலாமா வேணாமா? கேட்போம். பிரதினவ் என்ன பண்ணுறாரு? 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. ஓ, நீ ஃபோனை பார்த்ததை பார்த்தேன்டா. இதை கேட்பேன்னு தெரியும். அக்கா பொண்ணு. பொண்ணு பிரதினவ் எப்படி? பிரன்வி உன் அஸ்வினோட ரொம்ப பரவாயில்ல. ஆமாம், பரவாயில்ல. இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்காது. யூனிவர்ஸே யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லுது, பண்ணி. எனக்கு தூக்கம் வருது. நான் கேபினில் போய் படுத்துக்கிறேன். தூக்கம் வரலையா? ஏய், இன்னும் தூங்கலையா? இல்லை. ஏன், கம்ஃபர்டபுளாக இல்லையா? ஆமாம், உன் தோளில் சாஞ்சு தூங்கின அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. யூ நோ வாட், சம்டைம்ஸ் ஐ மிஸ் அஸ். நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்த நாட்கள், சேர்ந்து வெளியில் போனது, ஆஃபீஸில் யாருக்கும் தெரியாமல் கிஸ் அடிச்சது, அதெல்லாம் ஒரு மாதிரி நல்ல மெமரிஸில். இடையில அந்த சண்டை மட்டும் வராமல் இருந்திருந்தா. நீ என்னைக்காச்சும் நம்மளை பற்றி சொல்லு. இல்லை, நீ என்னைக்காச்சும் நம்மளை மிஸ் பண்ணியிருக்கியான்னு கேட்டேன். என்னைக்கு தான் பண்ணதில்லை. சப்போஸ் நான் திரும்பி என் கோவத்தெலாம் தூக்கி போட்டு திரும்ப வந்தா என்னை ஏற்றுப்பியா? ஆ, ஹைப்போதெட்டிக்கலாக கேட்குறேன். அப்படி நீ திரும்பி வந்தா 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 சொல்லு, சொல்லுமா. ஐயோ அம்மா, கௌதம், அண்ணா, சீக்கிரம் அண்ணா. கௌதம், கொஞ்சம் வாங்கண்ணா சீக்கிரம்.
சரி ஐயோ, ஏய், டேய், பயமா இருக்குதுடி. ஒண்ணும் இல்லடா ஏய், இங்க அங்க பாரு. பாரு. இதோ, இதோ. அங்க யாரும் அங்க இல்ல இங்க நிக்குதுடி. பாரு. என்ன சத்தியமா பாரு, செத்தேன் இங்க பாரு, நான். கை நீ பிடிச்சுக்கோ. செத்த. கௌதம் அது தண்ணி Water பாட்டிலா bottle-ஆ? டேய் கத்தாதடா பயமா இருக்குதுடி. டேய், அங்கதான் எனக்கும் நிக்குது பாரு. அங்க யாரும் இல்ல நீ கத்தாத எனக்கும் பயமா தான் இருக்கு அண்ணா செக்யூரிட்டி அண்ணா கௌதம். அண்ணா கொஞ்சம் வாங்கண்ணா சீக்கிரம் போன குடுறா ஃபோன் இந்தா பேட்டர்ன் என்ன பேட்டர்ன் அது ஏதான் ஏய் சாரி இப்போ வெளிச்சம் வந்துருச்சுல்ல கொஞ்ச நேரத்துல கரண்ட்டும் வந்துடும் நான் உன் கூட தான் இருக்கேன் ம் ஐஷு அங்க சாரி என் மேல தான் தப்பு இப்போ என்னாச்சு நான் தான் அவசரப்பட்டு மூவ் எடுத்தேன் என்ன பேசுற நானும் தான் கிஸ் பண்ண வந்தேன் அப்படி பார்த்தா நானும் தான் மூவ் எடுத்தேன் நம்ம யாரும் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணல 2 பேருக்குமே கிஸ் பண்ணணும்னு தோணிருக்கு அவ்வளோதான் நம்ம 2 பேர் மேலயும் தப்பு இருக்கு சோ சாரி செக்யூரிட்டி ஹலோ சொல்லுங்கண்ணா தம்பி கதவு திறக்க ஆள் வந்துருச்சு இன்னொரு 5 நிமிஷத்தில் வந்து திறந்து விட்ருவாங்க நீங்களும் ஐஸ்வர்யா மேமும் ஓகே தானே தம்பி ஹலோ ஓகே தான் நினைக்கிறேண்ணா சரி சரி ஆ ஐஷு நம்மக்கிட்ட முழுசா 5 நிமிஷம் கூட இல்லை நம்ம கிஸ் பண்ண வந்தது உனக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா எனக்கு அப்படி தோணலை இப்போ கூட எனக்கு உனக்கு கிஸ் பண்ணும் போல தான் இருக்கு உனக்காக பார்க்குறேன் நான் இனிமேல் கோவப்படாமல் இருக்க ட்ரை பண்ணுறேன் என் மேலே இருக்க மிஸ்டேக்கை ஒத்துக்கிறேன் எனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கொடு ஐ லவ் யூ ஐஷு என்னை மறுபடியும் ஏற்றுக்குவியா தம்பி கதவு திறந்தாச்சுப்பா ஏய் நில்றி ஐஸ்வர்யா நில்லு ஏய் ஒரு நிமிஷம் நில்றி அம்மா துவைச்சது தானே ஆ போடி போ 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 ம் தூக்கியா போடுற குளிர்லேயே சாமனை விட்டுருக்கணும் ஹலோ கௌதம் டோர் ஓபன் பண்ணிட்டாங்களா பண்ணிட்டாங்கம்மா சரி சரி வீட்டுக்கு தானே வர வீட்டுக்கு தாம்மா வரேன் கிளம்பிட்டேன் அப்புறம் டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டியா மறந்துட்டேன் நாளைக்கு எடுத்துட்டு வரேன் எது மறந்துட்டியா மரியாதையா ஆஃபீஸ் போய் திரும்ப அதை எடுத்துட்டு வா வரும்போது கையில அது இல்லைன்னா அவ்வளோதான் ஆ. பாத்துக்க. வைடா போன மாமா நிம்மதியா ஃபீல் கூட பண்ண விட மாட்டாங்க நல்லா யோசிச்சிட்டேன் இருந்தாலும் பயமாக தான் இருக்கு நீ மேலே ஒன்றும் சும்மா சொல்லியே ம்ஹும். அப்போ ஓகே
அப்போ ஓகேனா? ஓகேனா ஓகே தான். அப்படியா? இல்லை, எனக்கு புரியல. ஐ லவ் யூ. இது சொல்ல உனக்கு ஒரு விஷயம் தேவை. ம். ஐயோ, ஆ அம்மா டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். டேய்